ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராம் பேசுகிறேன் ஹைதராபாத்லேருந்து. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணுற சைட்டை பற்றி சொல்லித்தரப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட்டுடைய பேர் வந்து BTCX இந்தியா. இது வந்து இங்கே ஹைதராபாத்தில் தான் இருக்குது சைட்டு. இந்த சைட் மூலயமா நீங்கள் வந்து பிட்காயின் ஆன்லைனில் டைரெக்டாக இந்தியன் மணியை வச்சு டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் செல்லும் பண்ணலாம். இதோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், இன்னொன்று கார்பரேட் அக்கௌண்ட். இது மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ணணும். கார்பரேட் அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுத்துடணும். உங்களுடைய நேம், ஃபுல் நேம், செகண்ட் இமெயில், தேர்டு மொபைல் நம்பர், ஃபோர்த்து உங்களுடைய சிட்டி. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. இதில் ஃபேஸ்புக்கு, கூகுள் இந்தமாரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதர் ஸ்பெசிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னுடைய பேர் நீங்கள் கொடுத்துடலாம். ஆர் ராம், ஆர் போட்டுட்டு டாட் போட்டுட்டு RAM கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். மெயிலில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கிங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உங்களோட ஐடென்டி கார்டு, அதாவது பேன் கார்டு மஸ்ட் இது கொடுத்தாகணும். நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபை ஆகும். இந்த அக்கௌண்ட் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பிட்காயின் பர்ச்சேஸ் அண்ட் செல் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, என்னுடைய அக்கௌண்ட் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து இப்போ எப்படி பிட்காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைன்இன்ல போகிறேன். இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நம்ம கீழே ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கோட் நம்மளுக்கு மொபைலுக்கும் வரும், மெயிலுக்கும் வரும். நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த சைட், BTCX இந்தியா சைட். இதில் வந்து அதை பாருங்கள், இந்த பக்கம் பை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, செல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நான் வாலெட்டை கிளிக் பண்ணுறேன். வாலெட்டில் பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து இது என்னோட பிரதரோட அக்கௌண்ட்டு. அதனால தான் என் பிரதரோட பேர் லக்ஷ்மண் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், என்னுடைய அக்கௌண்ட்டில் 9170 rupees 0.60 பைசா இருக்குது. இதில் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 0.3 பிட்காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ அது பிட்காயின் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம உங்களுக்கு ஃபண்ட் சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டெபாசிட்டில் போனீங்கன்னா அவங்க கம்பெனியோடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இதில் இருக்குது பாருங்கள், ஆந்திரா பேங்க், எஸ் கேபிட்டல் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அக்கௌண்ட் நம்பர், கரண்ட் அக்கௌண்ட். இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் பெனிஃபிஷியரியில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து தான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃபண்ட்ஸ். டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணால் அது வாங்க முடியாது, அப்படி ப்ராசஸ் கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிட்காயின் வாலெட் அட்ரஸ். இங்கே தான் இருக்கும். நம்ம NEFT மூலியமாக இல்லை IMPS மூலியமாக உங்களுக்கு ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கால் பண்ணி சொல்லிடணும். நம்மளுடைய அக்கௌண்ட் வாலெட் ஐடி, இந்த ஐடி நம்பர் சொல்லிவிட்டு இந்த பேமெண்ட் நான் இவ்வளோ சென்ட் பண்ணேன், என்னுடைய வாலெட்டில் ஆட் பண்ணிடுங்கன்னு ½ அன் ஹவர் 1 ஹவர் நமக்கு ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மளுடைய வாலெட்டில் இங்கே வந்துடும் அமௌண்ட். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ட்ரேடில் போங்க. ட்ரேடில் போயிட்டு இப்போ வந்து நமக்கு பிட்காயின்ஸ் பை பண்ணணும். பை பண்ணுறதுக்கு இங்கே வந்து 0.1 மினிமம் பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி செல் பண்ணுறதா இருந்தாலும் 0.1 பிட்காயின்ஸ் தான் நீங்கள் செல் பண்ண முடியும். 1 அடுத்து அதுக்கப்புறம் சில்லற ஏதாவது இருந்தால் அதை செல் பண்ண முடியாது. மினிமம் 0.1, 0.2, 0.3 இந்த மாதிரி குவான்டிட்டியில் அதை செல் பண்ண முடியும், பை பண்ண முடியும். இப்போ இதில் என்ன 0.3 பிட்காயின்ஸ் பை பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து பையர்ஸ் அண்ட் இது வந்து செல்லர்ஸ். பையர் வந்து 0.3 வந்து ஆல்ரெடி 28,610 ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இதில் நமக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு வேணும்னா நம்ம இங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம்.
இல்லை எனக்கு இப்போ பிட்காயின்ஸ் வேணும்னு சொன்னால் இப்போ லாஸ்ட்டுக்கு அந்த செல்லர் எந்த ரேட்டுக்கு இருக்காங்க இந்த ரேட்டுக்கு பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு விரும்பலை, ஏன்னா பிட்காயின்ஸ் அவசியம் தேவைப்படுது. அதனால இப்போ டைரக்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நான் பை பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ ஒரே செகண்டில் நம்மளுடைய வாலெட்டில் இது ஆட் ஆகிடும். 28,700க்கு நான் பை பண்ணுறேன் 0.3 பிட்காயின்ஸ். இதில் பையில் ப்ரெஸ் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை கன்ஃபார்ம் கேட்கணும். ரெண்டாவது 0.3 பிட்காயின், INR per BTC 28,700, ஆர்டர் அமௌண்ட் 8,610 rupees. இதோடைய கமிஷன் 1% எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 8,650 8,610க்கு 86.10 சார்ஜ் பண்ணுறாங்க. நெட் அமௌண்ட் 8696. இதில் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, முடிஞ்சது. இதை பாருங்கள், லாஸ்ட் ட்ரேடு நம்மளுடைய ட்ரேடுங்க வந்துடுச்சு. இப்போ நம்ம வாலெட்டில் போய் பார்த்தோம்னா வந்துடுச்சு. இதை பாருங்கள், 3 BTC ஆட் ஆகிடுச்சு. இதில் வெறும் 421 rupees மட்டும்தான் இப்போ நம்ம வாலெட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அக்கௌண்ட். இதில் வந்து பிட்காயின் எப்படி பை பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ. அடுத்த வீடியோவில் பிட்காயின்ஸ் எப்படி செல் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.